இங்கு நமது வர்மக்கலை அடிமுறை பயிற்சியில் ஒரு முக்கியமான ஒரு பிடி, ஒரு லாக் மாணவனுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு செய்து காட்டுவார்கள். லாக்கினுடைய பெயர் மலத்தி குப்புரா, மலத்தி பிடி என்று சொல்லுவோம். அடிக்க வருவனை தடுத்து அப்படியே கையை உள்ளே போட்டு அவனுக்கு கழுத்தை பின்னால் இழுக்கும்போது அவனுக்கு பாதி ஸ்ட்ரென்த் போயிடும். இப்பொழுது நம்முடைய வலது கையினால் கழுத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, வர்ம பாயிண்ட். ஒரு இரத்த குழாய் நரம்பு தலைக்கு போகுது. அதை பிடித்து அழுத்தும் போது அந்த இரத்த குழாய் நின்று போகும், இரத்த ஓட்டம் தடைபடும், ரொம்ப ஆபத்தை ஏற்படும். மலத்தி குப்புரா அது ஒரு டெக்னிக். அதே மாதிரி இந்த கை வலிக்கும். அந்த கையை போட்டு ட்விஸ்ட் பண்ணி அப்படி பிடிக்கும்போது கை பயங்கரமான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லை, இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா இடுப்பு கீழே அப்படியே பின்னால் அப்படி படுத்துடுறான். ஆக இடுப்பு வலி, கை வலி தாங்க முடியாது. கழுத்தில் வர்ம புள்ளியை பிடிப்பதால் அது ஒரு முக்கியமான டேஞ்சரஸ் பாயிண்ட். அது மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை அப்படியே தடை செய்யும், மயக்கம் வந்துடும், மரணம் ஏற்படக்கூடிய ஒரு லாக்கு. இந்த லாக்கை போட்டால் எஸ்கேப் ஆகவே முடியாது, தப்பிக்க முடியாது. அவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணானா லாக்கு போடுறவங்க டைட் பண்ணிடுவான், கழுத்தை பிடிச்சி நசுக்கிடுவான், இரத்த குழாய் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த லாக்கு பேர் மலத்தி குப்புரா அல்லது மலத்தி பிடி என்று பேர். இப்போதை இந்த 2 மாணவர்கள் இதை செய்து காட்டுவார்கள். ஓகே, ஆமாம். பார்த்தீங்களா, அவன் அடித்தவன் அப்படியே துடிக்கிறான், வலி தாங்க முடியாமல் துடிச்சிடுறான். இப்போ பாருங்கள், இந்த தலை கீழே வந்துட்டுது, அந்த கை அவனுக்கு அந்த மசில்ஸுக்கு கீழே இங்கே பிடிச்சிருக்கான். முக்கியமான படி அந்த பாடி கீழே இறங்கிடுது, பெண்டாயிருது. இப்போ அவனுக்கு வலி எங்கே வரும்னா, முக்கியமாக அந்த கை பயங்கரமாக வலிக்கும், அந்த இடுப்பு அவனுக்கு தாங்கவே முடியாது. 2வது இந்த வர்ம புள்ளி இங்கே இருக்குது, அந்த கழுத்துக்கு பின்னாடி உள்ள அந்த இரத்த குழாயை அழுத்திட்டான். விரல் இந்த ஏதாவது ஒரு கட்டை விரலையோ நடுவிரலையோ பயன்படுத்தி அழுத்தும் போது அது அப்படியே ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கும், மரண வேதனையை தரும். அழுத்தாது மெதுவாக. எனவே இந்த 3 இடத்துலையும் இது தாக்கப்படுவதால் இது ஒரு ஆபத்தான பிடி. மலத்தி குப்புரா அவனை மலத்தை வச்சு, அதாவது அப்படியே அந்த பாடியை பின்னால் பெண்ட் பண்ணி மர்மத்தையும் தலைமுடியையும் கையையும் இடுப்பையும் சேதமடைய செய்வதால் இந்த பிடி ஒரு முக்கியமான பிடி, மலத்தி குப்புரா என்று பேர். இது நம்முடைய அடிக்க வரக்கூடிய எதிரிக்கு போட்டு அவனை மடக்கி விடலாம். இது எஸ்கேப் ஆவதற்கு முடியாது. இதனுடைய பேர் மலத்தி குப்புரா என்று பேர். ஓகே, இதுபோன்று பலவிதமான பிடிகள், மரண பிடிகள், ஆபத்தான பிடிகள் நம்முடைய வர்ம கலையில் இருக்கின்றன. இந்த பிடிகளை நாம் பயன்படுத்தும் போது எதிரி கண்டிப்பாக சரணடைவான், அவருக்கு இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இதுபோன்ற ஆபத்தான பிடிகளை மேலும் பல பிடிகள் இருக்கின்றன. அதை என்னுடைய மாணவர்கள்